வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மஷ்ரூம் அண்ட் லீக்ஸ் சூப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். லீக்ஸ் ரொம்ப எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது, நான் அது யூஸ் பண்ணுறேன். இது ஒரு வகையான வெங்காயத்தாழ் தான். நீங்கள் லீக்ஸ் கிடைக்கலையா, நீங்கள் வெங்காயத்தாழை யூஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையான லீக்ஸ் சூப் நம்ம தயார் பண்ணலாம், நொடியில் தயார் பண்ணலாம். நான் முதல்ல இந்த லீக்ஸை க்ளீன் பண்ணுறேன். மேலே இந்த தழை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த தழையை நம்ம வேறு சூப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் அந்த தழையை எடுத்துடுறேன். வெறும் அந்த வெள்ளை பகுதி, அந்த வெங்காயத்தாழோட வெள்ளை பகுதி மட்டும் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு லீக்ஸ் கிடைக்கலையா, நீங்கள் வெங்காயத்தாழை யூஸ் பண்ணுங்கள். வெங்காயத்தாழோட அந்த வெள்ளை பகுதி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ இந்த லீக்ஸை நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். அதில் இருக்க அந்த வேறு எல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி நான் மஷ்ரூம்ஸ், வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே நல்லா கழுவிட்டு மஷ்ரூம்ஸை தொடச்சிட்டு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை கூட ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, பூண்டு கூட ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த லீக்ஸை அந்த வேர் பகுதி எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும். வெங்காயத்தாழ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த வெள்ளை பகுதியை நீங்கள் நறுக்கி எடுத்துக்கணும். ஸோ இப்போது இந்த லீக்ஸ் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த காய்கறி நறுக்கிறது தான் கொஞ்சம் சிரமப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ், வெங்காயம், லீக்ஸ், பச்சை மிளகா, நறுக்கியிருக்க பூண்டு, அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, பால், கொஞ்சமாக தண்ணி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். பேனை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு இத்தனை காய்கறியும் வேக விட போகிறேன். ஸோ ஒரு மிதமான தீயில் இது எல்லாமே நல்லா வெந்துச்சுன்னா நல்லா மெத்துன்னு வெந்துடும் சீக்கிரத்தில். ஸோ காய்கறி அத்தனையும் வெந்ததும் நான் அடுப்பில் இருந்து இறக்கி இதை ஆற வச்சிடுறேன். ஸோ ஆற வச்சிட்டோம்னா இது மிக்சியில் நம்ம சேர்த்து அரைக்கிறப்போ நல்லாயிருக்கும். இந்த காய்கறி எல்லாம் வெந்ததும் அடுப்பில் இருந்து இறக்கி ஆற வச்சுட்டேங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து வழுவழுப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இந்த லீக் சூப் அரைச்சதும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பேனில் திருப்பியும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பால், தேவைக்கேற்ப உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வெள்ளை மிளகுத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு மிளகுத்தூள் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிதமான தீயில் இன்னொரு முறை கொதிக்க வச்சிடுறேன். இது நம்ம அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சமாக பால் சேர்க்குறது. அதர்வைஸ் இந்த லீக் சூப் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஹீட் ஆச்சுன்னா போதும். தேவைக்கேற்ப உப்பு பார்த்து நீங்கள் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சூப் நல்லா கொதிச்சதும் அடுப்புலேருந்து இறக்கி நான் இது சர்வ் பண்ண போகிறேன். இந்த சூப்பை நீங்கள் சில்டாக சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா வார்மாக சர்வ் பண்ணலாம். நீங்கள் எப்படி சர்வ் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், என்னோடய டீட்டெயில் பிளாக் போஸ்ட்டோட லிங்க் அண்ட் சோஷியல் மீடியா ஹேண்டிலிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கோடை காலத்துக்கு இந்த மாதிரியான சூப்ஸ் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு கம்ப்ளீட் மீல் இந்த சூப்பு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சூப் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அடுப்பிலேருந்து இறக்கி நான் இதை சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான சூப். நீங்கள் ஜஸ்ட் இந்த சூப்பு சாப்பிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த சூப் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.